கூடும் இங்கு ஓர் தினம் இந்த பால் மனம் எங்கிருந்தோ இளங்குயிலின் இன்னிசை கேட்டு கண் விழித்தே தயவு செஞ்சு சத்தம் போடாத. நீ என்ன கொல்றதுக்காக தானே என்ன துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்க? சத்தியமா கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் பாடின அந்த பாட்டு ஒரு இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீ அங்க இருந்து தானே வர? அங்க இருந்தா வர ஆனா நீ நினைக்க இல்ல. சொத்துக்காக யார் என் டாடிய துடிக்க துடிக்க கொன்னாங்களோ அந்த குடும்பக்காரங்க தானே என்னையும் கொல்றதுக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. இல்ல என்ன நீ அத்தமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ நினைக்கிற மாதிரி நான் அடியாள் இல்ல. படம் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட். அழக ரசிக்கிறவன், அழிக்கிறவன் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது நீ நம்பு. இதே மாதிரி அழகா பேசித்தான் அந்த பெர்னாண்டஸ் நல்ல தம்பி எங்க அப்பாவை நம்ப வச்சு கழுத்தறுத்தான். நீங்க ஆம்பளைங்க பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க. என்னையும் அவங்கள மாதிரி நீ நினைச்சுக்கார. எல்லா ஆம்பளைகளும் ஒண்ணு கட்டவங்க இல்ல. இப்படி கேக்குறது போல நான் சத்தம் போட்டு டாக்டரை கூப்பிடுவேன். போறமா போறேன். இருட்டிலே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு வெளிச்சத்துக்கு வான்னு கூப்பிடுற விரோதியா தான் தெரியுமா? என்ன கூட்டிக்கிட்டு போய் உன்னோட 5 வயசு போட்டோவை கொடுத்து வரைஞ்சு கொடுக்க சொன்னது நல்லா தம்பிரான். ஆனா வெள்ளையம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அயோக்கியத்தனமே எனக்கு புரிஞ்சுது. உன்னை வரைஞ்சு கொடுத்த உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உயிருக்கு உயிரான செய்ய மனைவியோட படத்தை வரைஞ்சோம். எனக்கு பதிலா உங்க வைஃபோட படத்தை வரைஞ்சு கொடுத்தீங்களா? ஆனா இப்ப உயிரோடு இல்ல. ஒருவேளை அவ செத்து போனதை உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் போல இருக்கு. சம்சாரத்தோட சாவையே நினைச்சு நினைச்சு சாராயத்துல மூழ்கிட்டு இருந்தனா இப்ப கொஞ்ச நாளா குடிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணோட சாவை நினைச்சு குடிச்சு அழியறதை விட ஏன் ஒரு பொண்ணோட சாவை தடுத்து நிறுத்துறத சவாலா ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். ஆனா எல்லா ஆம்பளைகளும் அயோக்கியன்னு ஒரே வார்த்தையில சொல்லி என்ன நீ பழையபடி சாராய கடைக்கு அனுப்பிச்சிட்ட. குட் பை.
20ஆம் நூற்றாண்டின் இந்திய ஓவிய கலைஞர்களிலேயே ஒப்பற்ற கலைஞர் ஓவியர் ரவிவர்மா. இந்த அபூர்வமான படைப்பாளி உயிருக்கு உயிராக நேசித்த தன் மனைவியை இழந்ததினால் வரைவதையே விட்டுவிட்டது ஓவிய கலைக்கே பெரும் இழப்பாகும். அவர் மனதை மாற்றி அவரை மீண்டும் கலைஞனாக்க கடவுள் யாரை அனுப்பி வைக்க போகிறாரோ? இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியிலிருந்து அவனால மீளவே முடியல. ஆமா, உங்க ஃப்ரெண்டு தான் வைஃப் இழந்தவரு. அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே. அது மட்டும் இல்ல, நானும் காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நிஜமாவா? யார் உங்களை காதலிச்சது? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனாலதான் காதல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது? பொண்டாட்டி செத்தா அவ பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போன பொண்டாட்டிவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவனை எப்படிமா மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அவரை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, அது நான் சும்மா கேட்டேன். நீங்க சும்மா கேட்டீங்க, அப்ப நான் மட்டும் டிக்கெட் போட்டா கேட்டேன். மனசுல இருக்கவனை டச் பண்ணலானே. ஆனா வந்து லவ் 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 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. ரவி, பவித்ராவா? ஏன் மழையில் நனையிற? உடம்புக்கு எடுத்துக்காத. வாங்க. படுத்துக்குங்க. நாட்டுல யாருக்கு நல்லது செய்யவே நினைக்க கூடாது பவித்ரா. நல்லதுக்கு காலமும் இல்ல, நல்லவனுக்கு மரியாதையும் இல்லை. அதுதான் அவன் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போதைக்கு இது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இனிமே என்னெல்லாம் புரிய போதோ. கண்ணு, ரொம்ப கண்ணு, வா. குட் மார்னிங். பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சுட்டானா? இருக்கட்டு, பேசிக்கிறேன். எல்லாரும் காதல்ட பூ வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பேட்லயே வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்னை ஒரு வழி பண்றேன். சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாலோட ஹார்லிக்ஸுக்கு பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னசாமி, ஐயோ, வயிறெல்லாம் தீ மாதிரி எரியுது. நீ பாட்டில் இருக்கிற ரம்மெல்லாம் குடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ. பாத்திரம் கலவர பவுடரா? அட பாவிங்களா, அதாடா வைத்தியம் எல்லாம் கலக்குறா சாமி. பாக்கெட்ல இருந்து எடுத்த காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு போ. யோ, என்றதுக்கு நேரமா 2க்கு மேல எனக்கு எண்ணிக்கே வர மாட்டேங்குது. அவசரமா உட்காருங்க. இப்படி உட்காரு. இங்கேயே வா. நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு? ஐயோ ஐயோ ஐயோ. உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது,
எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன். ஆள முடியா? ஐயா ஐயா! உனக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு கேட்க போறீங்க? முன்பின் தெரியாத என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க சிரமப்பட்டிருக்கப்போ உங்களோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டேனா உங்க மேல அக்கறை வைக்க கூடாதா? அதான் நீங்க விஷமா குடிக்கிற விஸ்கிக்கு பதிலா பாலையும் புகையா தள்ளுற சிகரெட்டுக்கு பதிலா பூவையும் வச்சேன். உங்க பாக்கெட்ல இருந்த பணம் எங்கேன்னு தானே கேட்க வரீங்க? இந்தாங்க. பெரிய ஓவியரான நீங்க மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்துறேன். சுவர் இருந்தா தான் சித்திரமே, உடம்பு நல்லா இருந்தா தான் மீதி எல்லாமே. குடிக்கிறவங்களை எல்லாம் திருத்துறதுக்கு உனக்கு என்ன வசந்தமாளிகை படத்துல வர வாணிசேன்னு நினைப்பா? கரெக்ட். ஆனா வீணத்தை வாசிக்க தெரியாது. நீ எத்தனை பேர் கழுத்துல வச்சு கொண்டவன்? இப்ப இந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி என் கழுத்துல இருக்க வந்துட்டேன். உன் ஆளுக்கு மாதிரி வயசாகி போச்சு. ஆளுகளை மாத்து. அந்த ஜெனிஃபர் கண்டுபிடிக்கிற ஒரே வழி உன் பழைய கூட்டாளி ஜார்ஜ் தான். அவனை செட்டப் பண்ணு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஜார்ஜ் எப்படியா செட்டப் பண்றது? உட ஜெயில உட. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன நல்ல தம்பி அனுப்புன? ஊசி அப்புறமா போட்டுக்கலாம். உன் கையால இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருமா. நான் ஒரு நர்ஸ், ஞாபகத்துல வச்சுக்க. ஓ, பொண்ணுங்களை பார்த்து 3 மாசம் ஆன எனக்கு உன்னோட உத்தியோகம் என்னங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட உதடு தான் முக்கியம். இன்ஃபர்மேஷன் பாக்கெட்ல இருக்கு, சீக்கிரம் எடுத்துக்க. பிடி என்ன, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்தாங்கம்மா, நீங்க போங்கம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச ராஸ்கல் சுட்டே கொன்றுவோம் உன்னை. வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. என்ன?